நண்பா, நீ யார போல புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறன்னு கேட்டா, பல பேர் பெரிய அரசியல்வாதி பேரையோ, பெரிய பணக்காரங்க பேரையோ சொல்லுவாங்க. ஆனா, அவங்களுக்கே குருவா பின்னாடி இருந்து சிந்திச்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் சாணக்கியர். இன்னைக்கு உலகம் முழுக்க ஓடிட்டு இருக்கிற அரசியலா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், நாம தினமும் பேசுற உறவு பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா எழுதி கொடுத்தவரு சாணக்கியர். நீங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய கிங் மாதிரி வாழணும்னா கத்திய தூக்க தேவையில்ல. சாணக்கியர் சொன்ன சிந்தனைய தூக்குனா போதும். இந்த வீடியோல நான் வெறும் கதைகள் சொல்ல போறதில்ல. ஒவ்வொரு கதையிலும் சாணக்கியர் ஒளிச்சு வச்சிருக்கிற ரகசியங்களை உங்களோட ஷேர் பண்ண போறேன். சாணக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனோட லைஃப்ல 4 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 பணம், 2 அதிகாரம், 3 உறவுகள், 4 சுய கட்டுப்பாடு. இந்த 4 பகுதியிலையும் சாணக்கியர் கொடுத்த 12 பவர்ஃபுல் கதைகளையும் நீதிகளையும் நாம இப்போ வரிசையா பார்க்க போறோம். முதல்ல நம்ம லைஃப்ல நாம தினசரி போராடுற பணத்தை பத்தி பேசலாம். ஏன்னா சாணக்கியர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. பணம் இல்லாமல் நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் உலகத்துல மதிப்பு இருக்காது. இதுதான் சாணக்கியரோட முதல் கோல்டன் ரூல். அப்போ பணத்தை நாம எப்படி கையாளணும்? இதுதான் முதல் கதை. சாணக்கியர் அவர்கிட்ட ஒரு ராஜா வந்து, நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை எங்க முதலீடு பண்றதுன்னு கேட்டாராம். அதுக்கு சாணக்கியர், ராஜாவே, ஒரு இடத்துல முதலீடு பண்ணுனா நீங்க அதை திருப்பி எடுக்கலாம். ஆனா நீங்க செய்யக்கூடாத முதலீடு ஒன்னு இருக்குன்னு சொன்னாராம். அது என்னன்னா, உன் நேரத்தை முட்டாள்களுடன் முதலீடு செய்யாதே. நீங்க உங்க அறிவை, உங்க நேரத்தை, உங்க எனர்ஜிய முட்டாள்கள் கூட்டம் கூட செலவு பண்ணும்போது உங்களோட அறிவு அங்க குப்பையா மாறி போகுது. உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு முட்டாளோட சண்டை போட்டா கூட நீங்க முட்டாள் தான் ஆவீங்க. அப்போ நீங்க பண்ண வேண்டிய உண்மையான முதலீடு என்ன? அதுதான் அறிவுடையவர்கள் மேல உங்க டைமை போடுறது. சரி, அப்போ சாணக்கியர் சொன்னபடி முட்டாள்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம நாம எங்க முதலீடு பண்ணணும்? அதுதான் ரகசியம். சாணக்கியர் சொன்னாரு, அறிவும் செல்வமும் ஒரே நாள்ல கைகூடி வராது. ஆனா நீங்க அறிவில் முதலீடு செஞ்சா செல்வம் தானா வரும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு வீட்ல போட்டா அந்த வீட்டோட மதிப்பு தான் ஏறும். ஆனா அந்த பணத்தை நீங்க ஒரு புதிய திறமை கத்துக்க, ஒரு நல்ல புத்தகத்தை படிக்க, இல்லனா ஒரு ஞானி கூட பேச செலவு செஞ்சா உங்க அறிவு பல மடங்கு பெருகுது. அந்த அறிவு நீங்க சம்பாதிச்ச பணத்தை விட பல மடங்கு திருப்பி தரும். அதனால சாணக்கியர் நீதிபடி உங்க டைமும் அறிவும் தான் உங்களோட முதல் முதலீடு. மத்ததெல்லாம் அதுக்கு பிறகுதான். இந்த நீதியை நாம பணத்தை பாதுகாக்க அறிவை தேர்ந்தெடுன்னு முடிச்சுக்கலாம். இப்போ பணத்தை பத்தி இன்னொரு முக்கியமான கதைக்கு வருவோம். சாணக்கியரோட சிஷ்யர்கள் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்க, குருவே, எங்க கூட பழகி எங்க கூடவே சாப்பிட்டு நல்லா பேசிட்டு போறானே, இவன் நிஜமான நண்பனா இல்ல நடிக்கிறானா? அதுக்கு சாணக்கியர் சொன்னதுதான் பயங்கரமான உண்மை. அவர் சொன்னாரு, ஒரு கஷ்டம் வரும்போது தான் உனக்கு தெரியும். அது வரைக்கும் எல்லாரும் நண்பர்கள் வேஷம் போடுவாங்க. அவர் 4 வகையான கஷ்டங்களை சொன்னாரு. அந்த 4 கஷ்டத்துல உங்களோட துணை யாருன்னு பார்த்தா அவன்தான் உங்க நிஜமான நண்பன். இல்லனா அவன் உங்களோட பணத்தோட நண்பன். அந்த 4 கஷ்டத்துல முதலாவது என்ன தெரியுமா? அதுதான் பணம் இல்லாத கஷ்டம். உங்ககிட்ட பணமே இல்லாதப்போ, 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லாதப்போ, உங்களுக்கு 1 பைசா உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல, உங்க கூட உட்கார்ந்து பிரச்சனை இல்ல, நாம சேர்ந்து சால்வ் பண்ணுவோம்னு சொல்றவன் தான் நிஜமான நண்பன். பணம் இருக்கப்போ கூட இருக்கிறவன் நிஜ நண்பன் இல்ல. அப்போ மத்த 3 கஷ்டங்கள் என்ன? அதுதான் ஒரு நண்பனோட உண்மையான குணத்தை வெளியே கொண்டு வரும். நீங்க ஒரு கேஸ்ல சிக்கிட்டீங்க, இல்லனா அரசாங்கத்தால உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா, அப்போ உங்க கூட நிக்கிறவன் தான் நிஜமான நண்பன். ஏன்னா உங்க மேல கோபம் வந்தா அவனுக்கும் பிரச்சனை வரலாம்னு தெரிஞ்சும் கூட இருக்கான். வறட்சி அல்லது பஞ்சம், சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு ஒரு நிலைமை வரும்போது தான் கஷ்டப்பட்டாலும் உங்கள பசியில்லாம பாத்துக்க முயற்சி பண்றவன் தான் உண்மையான நட்பு. இடுகாட்டில் ஒருத்தன் செத்துட்டான்னு வைங்க, அங்க சொந்தக்காரங்க கூட 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க. ஆனா அந்த இறுதி வரைக்கும் எந்த ஒரு சுயநலமும் இல்லாம கூட வந்து நிக்கிறவன் தான் நிஜமான மனிதன். ஆக இந்த 4 இடத்துலயும் உங்களை விட்டு ஓடாம கூட இருக்கிற நண்பன்
உங்க கூட ஒரு நிமிஷம் பேசலேனா கூட அவன்தான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய செல்வம். மற்றவங்க எல்லாம் பணத்தோட நிழல். சரி, இப்போ நாம பணத்தை பத்தின சாணக்கியரோட ஆழமான 2 நீதிகளை பார்த்தோம். இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போகப் போறோம். அதுதான் அதிகாரம் மற்றும் தந்திரம். சாணக்கியரை ஒரு சாதாரண நீதி சொல்ற ஆளா நினைக்காதீங்க. ஒரு சாதாரண பையனை பெரிய ராஜாவா மாத்துனவரு, அந்த ராஜாவோட பேருதான் சந்திரகுப்த மௌரியர். 3வது கடை இதுதான். இது நாம ஆபத்தான எதிரிகளை எப்படி எதிர்கொள்ளணும்னு சொல்லிக் கொடுக்கும். சாணக்கியர் சொன்னாரு, உங்க எதிரி பலசாலியா இருக்கலாம், ஆனா அவன்கிட்ட இருக்கிற ஒரு முட்டாள்தனமான விஷயம்தான் உங்களுக்கு பெரிய பலம். ஒரு பலசாலி சண்டைக்கு வரும்போது நீங்க பயப்படக்கூடாது. அவன் என்ன தப்பு பண்ணுவான்னு காத்திருக்கணும். உங்க எதிரி பலசாலியா இருக்கலாம், நீங்க அவனை நேரடியா அடிக்க முடியாது. அப்போ சாணக்கியர் என்ன சொன்னார்னா, எதிரியின் கோபமும் அகங்காரமும் தான் உனக்கு முதல் வாய்ப்பு. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பலமானவன் எப்பவுமே தன்னோட பலத்தை மட்டுமே நம்புவான். அவனோட கோபத்துல அவன் சின்ன சின்ன விஷயங்களை பார்க்க மாட்டான். நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அவனோட கோபத்தை அதிகப்படுத்தி அவனை சின்ன சின்ன தப்புகளை செய்ய வைக்கணும். அவன் கோபத்துல தப்பு பண்ணி தன்னைத்தானே பலவீனமாக்கிக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா வெயிட் பண்ணணும். சாணக்கியர் நீதிப்படி ஒரு புத்திசாலி எதிரியை நேருக்கு நேர் எதிர்க்க மாட்டான். அவன் எதிரியோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிற இடத்துல போய் தாக்குவான். நீங்க ஒரு ராஜாவா மாறணும்னா எதிரி விழற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் அதிகாரத்தோட முதல் தந்திரம். அடுத்தது சாணக்கியரோட இன்னொரு முக்கியமான கதை. இது அதிகாரத்தை பயன்படுத்துவது பத்தினது. சாணக்கியர் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ ராஜா, என் மக்கள் என்னை பத்தி தப்பா பேசுறாங்க, அவங்கள நான் என்ன பண்றதுன்னு கேட்டாராம். அதுக்கு சாணக்கியர் சிரிச்சுக்கிட்டு, ராஜாவே, நீங்க ஒரு இடத்துல அதிகமா பேசணும், இன்னொரு இடத்துல சுத்தமா வாய் திறக்கக்கூடாதுன்னு சொன்னாராம். சாணக்கியர் நீதி என்னன்னா, எந்த சூழ்நிலையில நீங்க அமைதியா இருக்கணும், எந்த சூழ்நிலையில நீங்க உங்க சக்தியை காட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும். ராஜா எல்லா கூட்டத்திலையும் அதிகமா பேசினா அவரோட வார்த்தைக்கும் அறிவுக்கும் மதிப்பிருக்காது. ஆனா எல்லாருமே பிரச்சனையில குழம்பி நிக்கும்போது சரியான நேரத்துல வந்து ஒரு ஆணித்தரமான தீர்ப்ப சொன்னா மக்கள்கிட்ட உங்க அதிகாரம் உயர்ந்து நிக்கும். அதனால நீங்க எல்லா கச்சேரியிலையும் ஆடுற கலைஞனா இருக்கக்கூடாது, சரியான நேரத்துல வந்து முடிவெடுக்கிற தலைவனா இருக்கணும். இந்த நீதிதான் அதிகாரத்தோட பவர் என்னன்னு தெளிவா சொல்லும். இப்போ எதிரியையும் அதிகாரத்தையும் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துட்டோம். அடுத்து நாம உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான உறவுகளும் நட்பு பத்தி பேச போறோம். அதுல சாணக்கியர் சொன்ன ரகசியங்கள் நீங்க இதுவரை கேட்டதாது. இப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில பணத்தையும் அதிகாரத்தையும் விட ரொம்ப முக்கியமான உறவுகள் மற்றும் நட்பு பத்தி பேச போறோம். இதுல தான் சாணக்கியர் ரொம்ப முக்கியமான உண்மைகளை பேசுவாரு. சாணக்கியர் ஒரு ராஜாவை உருவாக்குனப்போ ராஜாவோட சொந்தக்காரங்களையும் நண்பர்களையும் ரொம்ப தீவிரமா பார்த்தாரு. ஏன்னா ஆபத்து வெளியே இருந்து வரதில்ல, அது எப்போதும் கூடவே இருக்கிற ஆள்கிட்ட இருந்து தான் வரும். அதனால அவரோட 5வது கதை இதுதான். ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி விவசாயி இருந்தானா. அவன் நிலத்துக்குள்ள ஒரு பெரிய ரத்தினக்கல் புதைஞ்சிருந்துச்சா. அந்த ரத்தினத்தை எங்க வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அவன் சாணக்கியர்கிட்ட போய் கேட்டான். அதுக்கு சாணக்கியர், அந்த ரத்தினத்தை நீ கோயில்ல வைக்காத, பெரிய ஆசிரமத்துல வைக்காத, உன்னோட வீட்டிலேயே வைன்னு சொன்னாராம். அதுக்கு என்ன காரணம்? இந்த ரத்தினக்கல் மூலமா சாணக்கியர் எதை சொல்ல வர்றாருனா, நீங்க உங்க ரகசியங்களையும் பலங்களையும் யாருகிட்ட வைக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஒரு நல்ல இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொன்னாரு? அதுதான் உறவுகள் பத்தின முதல் ரகசியம். சாணக்கியர் சொன்னாரு, ரத்தனத்தை நீ கோயில்ல வச்சா அதை திருட நினைக்கிறவன் உனக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா அவன் மனசுல கடவுள் பார்த்துப்பாருன்னு ஒரு பயம் இருக்காது. ஆனா உன் வீட்டுக்குள்ள வந்து திருடணும்னா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பயப்படணும். அந்த பயம்தான் உன்னோட ரகசியத்தை பாதுகாக்கும். இந்த நீதியோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, நீங்க உங்க ரகசியங்களை, உங்க பலவீனங்களை, உங்களை உண்மையாக நேசிக்கிற, உங்களை பத்தி ஒரு பயமும் மரியாதையும் வச்சிருக்கிறவங்க கிட்ட தான் ஒப்படைக்கணும். ஆசிரமம், கோயில் மாதிரி பொதுவான இடங்கள்ல வச்சா யாரோ ஒருத்த வந்து சுலபமா திருடிட்டு போயிடுவான். சொந்தக்காரங்க, வெளியாட்கள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க கிட்ட உங்க ரகசியத்தை பகிரக்கூடாது. உறவுகள்ல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை யாரை நம்பணும்னு தெரிஞ்சுதான் வரணும். சாணக்கியர் நீதிபடி
ரகசியம்னா அது உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியணும். மற்றவங்க கிட்ட அது ஒரு ஆலோசனையா மட்டும்தான் இருக்கணும். அடுத்து சாணக்கியர் உறவுகள் பத்தி சொன்ன இன்னொரு ரொம்ப முக்கியமான கதை. இது நாம எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. சாணக்கியர் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. ராஜாவே, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் உங்க கூட சிரிக்கலாம், பேசலாம். ஆனா யார் உண்மையானவர்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒருத்தனோட முகத்தை பார்த்து நம்பாத, அவனோட கோபத்தை பாரு. அவன் எதுக்கு கோபப்படுறான்னு கவனி. ஒரு மனுஷன் கோபப்படும்போது தான் அவனோட உண்மையான குணம் வெளிவரும். அவன் கோபத்துல தவறான வார்த்தைகளை பேசுறானா, அவனோட கோபம் நியாயமானதா இருக்கான்னு கவனிங்க. சாதாரண நேரத்துல எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க. ஆனா கோபம் வரும்போது தான் சுய கட்டுப்பாட்டை இழந்து தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிற குப்பைய வெளியே கொட்டுவான். அந்த குப்பை தான் அவனோட நிஜமான குணம். அதனால உறவுல ஒருத்தன் கோபப்பட்டா சண்டை போடாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவனோட முகமூடி இப்பதான் கலண்டு விழப்போகுது. கோபம் மட்டும் இல்ல, அவனோட சந்தோஷத்தையும் கவனிங்க. ஒருத்தன் அவனோட வெற்றியில மட்டும் சந்தோஷப்படாம உங்க வெற்றியிலையும் மனப்பூர்வமா சந்தோஷப்பட்டா அவன் உங்களை உண்மை நண்பனா நினைக்கிறான். அவன் சந்தோஷத்துல ஒரு துளி பொறாம கூட இல்லாம இருக்கணும். நாம ஏற்கனவே பணத்தை பத்தி பேசினப்ப பார்த்தோம்ல, அதேதான் இங்கேயும் பொருந்தும். ஆனா உறவுகள்ல அது இன்னும் ஆழமா வேலை செய்யும். அதனால இனிமேல் உங்க நண்பர்களோட சண்டையோ சந்தோஷமோ வரும்போது அவங்களோட வார்த்தைகளை நம்பாதீங்க, அவங்களோட முகப்பாவனைகளை நம்புங்க. அதுதான் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லும். அருமை. நாம இப்போ சாணக்கியரோட பணம், அதிகாரம், உறவுகள்னு 3 முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டோம். இப்போ நாம பார்க்க போறது இந்த 3 விஷயங்களையும் நாம கையாள தேவையான முக்கியமான பகுதி. அதுதான் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு. சாணக்கியர் சொன்னாரு, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் ஒரு சாம்ராஜ்யத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ராஜாவுக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை விட உள்ளுக்குள்ள இருக்கிற கோபம், பயம், பேராசை தான் ரொம்ப பெரிய எதிரி. அதனால அவரோட 7வது கதை இதுதான். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். சாணக்கியர் ஒரு முறை கங்கை நதிக்கரையில உட்கார்ந்திருந்தாராம். அப்போ ஒரு சிஷ்யன் வந்து அவர்கிட்ட, குருவே, உங்க கொள்கைகள்ல எது ரொம்ப முக்கியம்னு கேட்டானா. அதுக்கு சாணக்கியர் நதியை பார்த்துட்டு, இந்த நதிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிட்டுனா உனக்கு எல்லாம் புரியும்னு சொன்னாராம். அந்த நதியோட பாடம் என்ன? அதுதான் உங்களோட சுய கட்டுப்பாட்டை நிர்ணயிக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நதி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அது யாருக்காகவும் நிக்கிறதில்ல. எந்த பாறைகள் வந்தாலும் அது சண்டை போடாத. வழியில தன்னை அடைக்க முயலும் மண்ணு வந்தா அதுக்கு ஒரு புது வழியை தேடி போகும். ஆனா தன்னோட போக்கிலிருந்து அது மாறாத. இதுதான் உங்களோட சுய கட்டுப்பாடு. உங்களோட இலக்கு தெளிவா இருந்தா அதுதான் அந்த நதி. அந்த நதி யாருக்காகவும் எதற்காகவும் நிக்காத. உங்களுக்கு கோபம் வந்தாலும் சோம்பேறித்தனம் வந்தாலும் அது எல்லாமே அந்த நதியில வந்து போற குப்பைகள் மாதிரிதான். அது உங்களோட ஒழுக்கமான பயணத்தை தடுக்கக்கூடாது. சாணக்கியர் நீதிபடி உங்களோட இலக்குக்கான பாதை உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா உங்களோட மனசை நீங்க கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அந்த இலக்குக்கான ஓட்டமே உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு பத்தி சாணக்கியர் சொன்ன இன்னொரு முக்கியமான கதை. இது பேராசைய பத்தினது. ஒரு ராஜா சாணக்கியர்கிட்ட வந்து, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு நிம்மதியே இல்ல, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு மனசு ஓடிக்கிட்டே இருக்க, என்னோட ஆசைக்கு எல்லையே இல்லையான்னு கேட்டாராம். அதுக்கு சாணக்கியர் சொன்னார, ஒரு ராஜா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தாலும் பக்கத்து நாட்டை பிடிக்கணும்னு ஆசை வருமா? அந்த ஆசைதான் அவங்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை வேஸ்ட் ஆக்கும். நீங்க உங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணலேனா அந்த ஆசைகள் உங்களை ஒரு குதிரை மாதிரி ஓட்டிக்கிட்டே இருக்கும். சாணக்கியர் நீதின்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் உழைங்க. அளவுக்கு மீறின ஆசைய மனசுல வச்சா உங்க கட்டுப்பாடு போயிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, சாணக்கியர் யாரையும் உழைக்காதன்னு சொல்லல. உழைக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா அந்த உழைப்பு உங்க ஆசைய திருப்தி பண்றதுக்காக இருக்கணும். அடுத்தவனோட பொருளை பார்த்து அவனுக்கு இருக்கிறது எனக்கும் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா அங்க உங்க சுய கட்டுப்பாடு உடைஞ்சு போகுது. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோங்க. அதை விட பெட்டரா வேணும்னா உழைங்க. ஆனா திருப்திங்கிற எல்லைக்குள்ள இருங்க. அதுக்கு மேல போனா அது பசி அல்ல, நோய். அடுத்தது ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடு பற்றி சாணக்கியர் சொன்ன இன்னொரு ரொம்ப முக்கியமான கதை. இது நாம வெற்றியை நோக்கி ஓடும்போது நம்மளையே நாம எப்படி பார்த்துக்கிறோம்னு சொல்லும்.
சாணக்கியர்கிட்ட ஒரு சிஷ்யம் வந்தான். குருவே, நான் நிறைய வேலை செய்றேன். ஆனா எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. என்னோட உழைப்பை யாரும் மதிக்கல. நான் ஒரு சின்ன ஆள்னு நினைக்கிறாங்க. நான் என்ன பண்றதுன்னு கேட்டானா. அதுக்கு சாணக்கியர் சொன்னாரு, நீ உன்னை சின்னதா நினைக்காத. நீ செய்யற வேலைய சின்னதா நினைக்காத. நீங்க செய்யற வேலை பெருசா சின்னதான்னு உலகத்துக்காக நீங்க கவலைப்படக்கூடாது. உங்களோட ஈடுபாடு தான் முக்கியம். நீங்க செய்யற வேலை ரொம்ப சின்ன வேலையா இருக்கலாம். ஆனா அதுல நீங்க 100% கட்டுப்பாடு வச்சு உழைச்சா அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குற வேலைக்கு சமம். சுய கட்டுப்பாடுன்னா உலகம் உங்கள பத்தி என்ன நினைக்குதுன்னு கவலைப்படாம நீங்க செய்யற வேலையில உண்மையா இருக்கிறது தான். மத்தவங்க சிரிக்கலாம், ஆனா நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா நீங்க தான் அந்த வேலையில ராஜா. நீங்க ஒரு ராஜாவா மாறணும்னா நீங்க செய்யற வேலையில ராஜா மாதிரி இருக்கணும். அதுதான் சாணக்கியரோட இறுதி பாடம். சாணக்கியர்கிட்ட ஒரு வியாபாரி வந்தாரு. குருவே, நான் ரொம்ப உழைக்கிறேன். ஆனா எனக்கு சரியான லாபம் வரல. என் பொருள் மத்தவங்க பொருளோட ஒப்பிடும்போது ரொம்ப மலிவா இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு கேட்டாராம். அதுக்கு சாணக்கியர் சொன்னாரு, உன் பொருளோட மதிப்பை நீ நிர்ணயி. உன் பொருளோட மதிப்பை இந்த சந்தை நிர்ணயிக்க கூடாது. உங்க உழைப்ப, உங்க அறிவை, உங்க திறமைய எந்த சந்தையில எந்த கம்பெனியில வைக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எங்க உங்களோட உண்மை மதிப்புக்கு மரியாதை இல்லையோ அங்க நீங்க ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. ஏன்னா உங்க உழைப்ப நீங்க மதிச்சா மட்டும்தான் உலகம் மதிக்கும். இந்த நீதி தான் ஒழுக்கம்னா உங்களுக்கான மரியாதையை நீங்களே நிர்ணயிக்கிற தைரியத்தை சொல்லிக் கொடுக்கும். நீங்க அதிக நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு கம்மி சம்பளத்திலேயே திருப்தி அடைஞ்சா அது உங்க சுய கட்டுப்பாட்டோட தோல்வி. உங்களோட நேரத்தை, உங்களோட திறமைய மதிச்சு சம்பளம் கொடுக்காத ஒரு இடத்துல நீங்க நிக்க கூடாது. நீங்க ஒரு ராஜாவா மாறணும்னா உங்க உழைப்புக்குரிய சரியான மதிப்பை கேட்கிற தைரியம் இருக்கணும். சாணக்கியர் நீதிபடி உங்களை நீங்களே ஏமாத்திக்காம உங்க உழைப்பின் உண்மை மதிப்பு உணர்றது தான் ஒழுக்கத்தோட மிக முக்கியமான பகுதி. சாணக்கியர் ஒரு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்தாரு. ராஜாவே, உங்களோட எதிரி இப்போ ஒரு சின்ன இடத்துல இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் நாளைக்கு பெரிய இடத்துக்கு வரலாம். அதனால இப்போ இருக்கிற பிரச்சனையை மட்டும் பார்க்காம 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னு பாருங்கன்னு சொன்னாராம். இந்த நீதி ஒழுக்கத்தை எப்படி எதிர்காலத்தோட இணைக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும். உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வைங்க. இப்போ அது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா அந்த பழக்கத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா அது 10 வருஷம் கழிச்சு உங்க வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு யோசிங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பழக்கம் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது 10 வருஷம் கழிச்சு உங்க லைஃபை எப்படி மாத்தும்னு யோசிங்க. இன்னைக்கு இருக்கிற சின்ன சந்தோஷத்துக்காக நாளைக்கு இருக்கிற பெரிய சந்தோஷத்தை இழக்காம பாத்துக்கிறது தான் முக்கியம். 10 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா அந்த பழக்கத்தை நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும். நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிற ஒவ்வொரு சோம்பேறித்தனமும் உங்க எதிர்கால வெற்றியை தள்ளி போடுது. சுய கட்டுப்பாடுன்னா நாளைக்கு இருக்கிற சந்தோஷத்துக்காக இன்னைக்கு இருக்கிற வலிய சகிச்சுக்கிறது தான். இப்ப நாம பணம், அதிகாரம், உறவுகள், ஒழுக்கம்னு சாணக்கியரோட முக்கியமான அறிவுரைகளை பார்த்தோம். இப்போ இறுதி பாடம். சாணக்கியர் அவர்கிட்ட ஒரு ராஜா வந்தாரு. குருவே, நீங்க சொன்ன அத்தனை நீதிகளையும் கத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு நல்ல ராஜாவா மாறிடுவேனான்னு கேட்டாராம். அதுக்கு சாணக்கியர் சிரிச்சுட்டு, நீதியை நீ மனசுல ஏத்துனது முக்கியமில்ல, அதை நீ உன் வாழ்க்கையில செஞ்சாங்கிறது தான் முக்கியம்னு சொன்னாராம். அறிவுங்கிறது எரிபொருள் மாதிரி. அது நீங்க வண்டி ஓட்டுனா மட்டும்தான் பயனுள்ளதா இருக்கும். நீங்க சாணக்கியரோட அறிவுரைகளை கேட்டிருந்தாலும் அதுல ஒரே ஒரு நீதியை மட்டும் எடுத்து அடுத்த 7 நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில செஞ்சு பாருங்க. அந்த ஒரே ஒரு நீதி உங்க வாழ்க்கைய ராஜாவோட வாழ்க்கையா மாத்தும். நண்பர்களே, சாணக்கியரோட இந்த நீதி வெறும் கதை இல்ல, இது வெற்றிக்குரிய ஃபார்முலா. இதுல உங்களை ரொம்பவும் பாதிச்ச நீங்க நாளைக்கு காலையில செய்ய போற ஒரு நீதி எதுன்னு கமெண்ட்ல #சாணக்கியா சேலஞ்சுன்னு போட்டு சொல்லுங்க. உங்க லைஃபை ராஜாவோட வாழ்க்கையா மாத்த தேவையான இன்னும் நிறைய ஆழமான உளவியல் மற்றும் தந்திர ரகசியங்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பவர்ஃபுல் அறிவுரைகளை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சாணக்கியரின் புத்திசாலித்தனத்தோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.